அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. கண்ணியமிக்க அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, அன்பர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தனை செய்ததாக இன்று எனது உரை ஆரம்பம் செய்கின்றேன். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு, உணவளிப்பதில் அழகானவன் அல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எண்ணிலடங்கா படைப்புகளை எல்லாம் படைத்திருக்கின்றான். அல்லாஹ் படைத்த படைப்புகளின் எண்ணிக்கை மனிதனால் எண்ணி முடிக்க முடியாது. மனிதர்களுடைய எண்ணிக்கை வேணால் நம்ம சொல்லலாம், இன்றைக்கி 700 கோடி இந்த உலகத்தில் வாழ்கிறோம்னு சொல்லி மனிதர்கள் எண்ணி வேணால் சொல்லலாம். அது கூட அக்யூரேட்டான கணக்கு கிடையாது. ஆனால் அல்லாஹ் படைத்த அனைத்து படைப்புகளையும் மனிதனால் எண்ண முடியாது. அல்லாஹ் உலகத்தில் கோடி படைப்புகளை படைத்திருக்கிறான். மனிதன் மாத்திரமல்ல, மனிதனுக்கு கீழாக எத்தனையோ படைப்புகள். ஒரு குரங்கு எடுத்துக்கிட்டோம்னா குரங்குல பல வகையான இனங்கள், அதில் எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு எல்லாம் படைச்சிருக்கிறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இனங்களும், சாதாரண எறும்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா எறும்புன்னு ஒரு இனம் மட்டும் கிடையாது. எறும்பில் பல வகையான வகைகள், அதில் கோடிக்கணக்கான படைப்புகள். அல்லாஹ் படைத்த படைப்புகளை மனிதனால் எண்ணவே முடியாது. அவ்வளவு கோடிக்கணக்கில் எல்லாம் படைத்திருக்கிறான். அனைத்து படைப்புகளுக்கும் அல்லாஹ் தான் உணவளிக்கிறான். தான் படைத்த எந்த ஒரு படைப்பையும் அல்லாஹ் தஆலா பட்டினியாக போடுவதில்லை. இந்த உலகத்தில் எத்தனை படைப்புகளுக்கும் அத்தனை படைப்புடைய வயிறுகளையும் அல்லாஹ் நிறைக்கிறான். ஒவ்வொரு படைப்புகளும் எந்தெந்த உணவுகளை சாப்பிடுமோ, என்னென்ன ருசியில் சாப்பிடுமோ, எந்தெந்த வகையில் அல்லாஹ் உணவளிக்கணுமோ அந்தந்த வகையில் அந்தந்த படைப்புக்கு உணவளித்து கொண்டே இருக்கின்றான். இப்போ பறவைகள் எடுத்துக்கிட்டா பறவை ஒரு வகை உணவை மட்டும் சாப்பிடல, பறவைகள் எடுக்கிறோம். அந்த பறவைகள் எல்லாமே ஒரு உணவாக சாப்பிடுது. சில பறவைகள் தானியங்கள் சாப்பிடுது, சில பறவைகள் புழுப்பூச்சிகள் சாப்பிடுது, சில பறவைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அசைவ உணவு சாப்பிடுது, சில பறவைகள் கனிகள் சாப்பிடுது. அந்தந்த பறவைகளுக்கு அந்தந்த உணவுகளை அல்லாஹ் அளித்து அந்த பறவையுடைய வயிறுகளை நிறைத்து கொண்டே இருக்கிறான். எந்த ஒரு பறவை இனமாவது பட்டினியாக உலகத்தில் இருக்குது, இல்லை பட்டினியாக உலகத்தில் மாண்டு போச்சு, பட்டினியாக இறந்து போச்சு, செத்து போச்சுன்னு சொல்லி சரித்திரத்தில் காட்ட முடியாது, வரலாறுகளை காட்ட முடியாது, செய்திகளை பார்க்க முடியாது. அனைத்து பறவைகளும் வயிறு நிறைஞ்சு அல்லாஹ் தஆலா அதுகளுக்கு உணவளித்து கொண்டே இருக்கிறார். மனிதனை விட அதிகமாக சாப்பிடக்கூடிய உயிரினங்கள்லாம் இருக்குது. யானை எடுத்துக்கங்க, நம்மளை விட அதிகமாக சாப்பிடுது. அதுக்கு வயிறு அதை நிறைச்சி கொண்டு தான் இருக்கிறான். அதுக்கு நான் இவ்வளோ சாப்பிட்றேனே, எனக்கு ஒரு நேரத்துக்கு இவ்வளவு எடையுள்ள உணவு தேவைப்படுது, இதுக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு சொல்லி எந்த யானையாவது கவலைப்பட்டு அமர்ந்திருக்குதா, இல்லை கவலையில் மூழ்கி போயிருக்கானா? கிடையாது. யானை விட அதிகமாக சாப்பிடக்கூடிய முதலைகள், அதாவது திமிங்கலங்கள், கடலில் வாழக்கூடிய திமிங்கலங்கள் இருக்குது, யானை விட அதிகமாக சாப்பிடுது. ஏறக்குறைய ஒரு நேரத்துக்கு சராசரியாக சொன்னால் 3500 கிலோ உணவுகள் ஒரு நேரத்துக்கு சாப்பிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு நேரத்துக்கு இவ்வளோ உணவு தேவைப்படுது சொல்லி எந்த திமிங்கலமும் கவலையில் மூழ்கி போயிடல. அதுகளுக்கு தெரியும், என்னை படைத்த அல்லாஹ், என்னை படைத்த இறைவன் எனக்கு உணவளிப்பாங்கிற முழு நம்பிக்கையோடு இருக்குது. மனிதனுக்கு மட்டும்தான் கவலை, உணவு பற்றி கவலை. இன்றைக்கி காலையில் சாப்பிட்டோமா, மதியம் எப்படி சாப்பிட போகிறோம், மதியம் எப்படி உணவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய உணவை பற்றி, தன் குடும்பத்தாடைய உணவை பற்றி ஒரே கவலையில் மூழ்கி இருக்கலாம். அதனால உணவுகளை வாங்கி 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 சேமிக்கிறோம். சராசரியாக ஒரு ஏழை வீடுகளில் கூட பார்த்தீங்கன்னா பல நாட்களுக்கு தேவையான உணவுகள் ஸ்டாக் வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதுக்காக சேமிப்பதை குறையாக சொல்லலை. ஆனால் அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய உணவளிக்கக்கூடிய விஷயத்தில் அவநம்பிக்கை கொண்டு உணவுகளை சேர்க்குறதுங்கிறது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம். அல்லாஹ் நிச்சயமான உணவளிப்பான். அவனை படைத்த இறைவன் ஒருபோதும் பட்டினியாகப்பட மாட்டான். உலகத்தில் எந்த ஒரு படைப்பும் எல்லாம் பட்டினியாகப்படலை. அல்லாஹ் உணவளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. சிந்திச்சு பார்த்தோம், நமக்கு தெரியும். சாதாரண வீட்டில் இருக்கக்கூடிய சிலந்தி பூச்சியிலேருந்து, வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியிலேருந்து, வீட்டில் வளரக்கூடிய உயிரினங்கள் ஆராய்ச்சி செஞ்சு பாருங்கள். வீட்டில் சம்மளறியாமல் வீட்டுக்குள்ளே பல உயிரினங்கள் வாழுது. நான் கட்டின வீட்டுக்குள்ளே, நான் குடியிருக்கிற வீட்டில் நான் தான் இருக்கிறேன்னு நினைக்கிறோம். நம்ம மாத்திரம் அங்கே இப்படி இல்லை. நம்மளை மாதிரி பல ஜீவன்கள் அந்த வீடுகளில் குடியிருக்குது. எலி இருக்குது, அந்த வீட்டில் எறும்பு இருக்குது. அந்த படைப்பில் யோசிச்சு பாருங்கள். நம்ம வீட்டில் வாங்கி வச்சுக்க சின்ன பொருட்கள், ஒரு சாதாரண வடையை வாங்கி வச்சுருப்போம், அதை மறந்துடுவோம் சாப்பிட்றதுக்கு. அந்த வடையை பல ஆயிரக்கணக்கான அந்த எறும்புகள் சாப்பிட்டு கொண்டிருக்கும். அதற்கு எல்லாம் உணவளிக்கிறான். சாதாரண வீடுகளுக்குள்ளே ஒரு மீன் வாங்கி வச்சு மீனை சாப்பிட்டு முள் எடுத்து போடுவோம், வேஸ்ட்டு சொல்லி, அதை பூனைகள் சாப்பிட்டுப்போம். இது மாதிரி ஆய்வு செஞ்சப்ப சொன்னால் சுபஹானல்லாஹ், உலகத்தில் அவன் அல்லாஹ் படைத்த அனைத்து உயிரினங்களுக்கும்
அந்தந்த அதுகளுக்கு தகுந்த மாதிரி அதுகளுடைய டேஸ்ட்டில் அதுகளுடைய மனம் விரும்பியபடி அல்லாஹ் உணவளித்து வயிறுகளை நிறைக்கிறான். அல்லாஹ் உணவளிப்பதில் மிகச்சிறந்தவன். தான் படைத்த எந்த ஒரு படைப்பும் அல்லாஹ் பட்டினியாக போட மாட்டான். அப்படிப்பட்ட உணவளிக்கிற அந்த விஷயத்தை அல்லாஹ் தாலா குர்ஆன்லேயும் சொல்லி காட்டுறோம். பொதுவாக மனிதர்கள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. நம்ம எப்படி உணவு சாப்பிட்றோம்? உதாரணத்துக்கு நம்ம கண்ணு முன்னாடி சாப்பாடு வந்துருச்சு, காலையில் நாஸ்டா சாப்பிட்றோம். அந்த உணவை பார்த்த உடனே இந்த உணவு எப்படி வந்தது, எப்படி இந்த இட்லி தோசை சப்பாத்தின்னு சாப்பிட்றோம், பூரி வச்சு சாப்பிட்றோம், இந்த உணவு எப்படி வந்தது, யார் இந்த உணவை கொடுத்தது, மனிதர்கள் சிந்திக்க வேண்டும் சொல்லி குர்ஆனில் 80வது அத்தியாயம் 24வது வசனத்தில் சொல்லி காட்டுறோம். ஃபல் யந்தூரில் இன்சான இலா தாமிஹி. மனிதர்கள் தனக்கு கொடுக்கப்பட்ட உணவை சிந்திக்க வேண்டாமா? இந்த உணவு எப்படி வந்தது, யார் கொடுத்தது, சிந்திப்பதே கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிந்திக்க சொல்கிறான். என் கண்ணு முன்னாடி சாப்பாடு வந்துச்சு சொன்னால் இந்த சாப்பாடை எனக்கு வழங்கியது யார், இந்த சாப்பாடு எப்படி வந்துச்சு, ஒரு பருக்க உணவு, ஒரு பருக்கை உணவு சோறு இருக்குது, அது என்னுடைய சாப்பாடு தட்டில் வர்ற வரைக்கும் எவ்வளவு டெக்னாலஜி எல்லாம் கையாளுறான். அதாவது வயக்காட்டில் அந்த விதை போட்டு அதை வளர்க்கக்கூடிய விவசாயிகள் இருந்து அதை அறுவடை செய்து கொண்டு வந்து நம்ம அதாவது அந்த ரைஸ் மில்லில் சேர்த்து அதை கடை வீதிக்கு வந்து ஹோல்சேல் கடைக்கு வந்து ரீட்டைல் கடைக்கு வந்து நம்ம கைக்கு வரைக்கும் வந்து சேர்ற வரைக்கும் அல்லாஹ் எவ்வளோ பெரிய ஒரு டெக்னிக்கை எவ்வளோ பெரிய டெக்னாலஜியில் கையாண்டு நம்மகிட்ட வந்து சேர்க்குறான். பொதுவாக என்ன நினைக்கிறோம்னா 25 அரிசியை ஒரு பைய தூக்குறோம், 1500 2000 கொடுத்து அரிசி பையை தூக்கிட்டு போய் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால் இந்த உணவு நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அதனால் சாப்பிட்றேன்னு நினச்சிட்டு என்ன செய்கிறோம், நம்ம மிதப்பா போயிடுறோம். நம்ம மறுபடியும் அது 2000 ரூபா காசுக்கு 25 அரிசி வந்துச்சுன்னு நினைக்கிறோம். 2000 இல்லை, 2000 கோடி இல்லை, 2000 மில்லியன் கோடி செலவழித்தாலும் ஒரே ஒரு அரிசியை இந்த உலகமெல்லாம் சேர்ந்தாலும் சொந்தமாக உருவாக்க முடியாது. மனிதனுடைய சக்தியெல்லாம் பயன்படுத்தி மனிதனுடைய காசு பணத்தெல்லாம் செலவழித்து பெரிய பெரிய கருவிகளை வைத்து பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் போய் ஒரே ஒரு அரிசியை சொந்தமாக உருவாக்கி மனிதனுக்கு கொடுக்க முடியாது. மனிதனுக்கு அந்த ஆற்றல் இல்லை. படைத்த இறைவன் தான் மனிதனுக்கு உணவளிக்கிறான். வயக்காட்டுக்குள்ளே கொண்டு இப்படி நெல்லை தூக்கி எரிஞ்சிட்டு வர்றாங்க, விதைச்சிட்டு வர்றாங்க. அந்த நெல்மணியை அந்த சேட்டு நிலத்துக்குள்ளே வச்சு அல்லாஹ் தஆலா அதை முளையாக அல்லாஹ் வெளியாக்கி கீழே பூமிக்குள்ளே வேற பறவை வைத்து ஒரு நெல்மணிகளை 7 கதிர்களாக்கி ஒரு கதிருக்கு 100 நெல்மணிகள் வந்து 700 நெல்லாக அல்லாஹ் பெருக்கி கொடுக்குறானே, இது யாருடைய கிருபை, யார் கொடுத்தது? நம்ம சம்பாதிச்சனால இப்போ நமக்கு வந்து உணவு வந்துருச்சா? இல்லை. நம்ம கொடுக்கக்கூடிய பணமெல்லாம் வந்து 25 கிலோ அரிசி பையை தூக்குறோம், 2000 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னால் அந்த பணம் அல்லாஹ்வுக்கு கொடுக்கல, படைச்சவனுக்கு கொடுக்கல, மனிதர்கள் பங்கு போட்டுக்கிறாங்க. அந்த அரிசி வியாபாரி கடையில் வச்சு வியாபாரம் பார்க்குறவர், அதுக்கடுத்து ஹோல்சேல் வியாபாரம் பார்க்குறவர், அதுக்கடுத்து பெரிய வியாபாரி ரைஸ் மில் வச்சுருக்கவங்க, விவசாயிகள் பூரா அந்த காசை பங்கு போட்டு பிரித்து கொள்கிறார்கள். அந்த அரிசியை அந்த உணவை அல்லாஹ் தான் வானத்திலிருந்து நமக்கு என்ன செய்யறான், இரணத்தை இறக்கி கொடுக்குறான். அல்ல வசனத்தை அடுத்த வசனம் சொல்லி காட்டுறான். ஃபல் யன்துர் இன்சான் இலா துஆமிஹி அன்னா ஸபப்னல் மா அஸ்ஸப்பா. நாம் தான் வானத்திலிருந்து மழை நீரை இறக்கி கொடுத்து அவர்களுக்கு என்ன செய்யணும், பூமியிலிருந்து முளையை நாங்கள் வெளியாக்குகிறோம். இப்போ உணவு சாப்பிட்றோம்னா வானத்திலிருந்து மழை பொழிய போய் தான் அந்த உணவுகள் விளையுது. வயக்காட்டில் நெல் விளையுது, தோட்டத்தில் காய்கறி விளையுது, தோட்டத்தில் கனிகள் விளையுது. இதையெல்லாம் சாப்பிட்டு பசி நமக்கு அமருது, பசியாடுறோம்னு சொன்னால் வானத்திலிருந்து மழை பொழியவில்லை என்று சொன்னால் எப்படி பசியாற முடியும்? அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து மழையை பொழிவிப்பது யார் என்று சிந்தித்து பார்த்துக்க அல்லாஹ் கேட்குறான். அன்னா ஸபப்னல் மா அஸ்ஸப்பா. வானத்திலிருந்து மழை நீரை யார் இறக்கி கொடுத்தா? அந்த மழை நீரை யாரால் பொழி வைக்க முடியும்? இதெல்லாம் இறைவனுடைய வார்த்தை என்பது, குர்ஆன் என்பது இறைவனுடைய வார்த்தை என்பதற்கு இதெல்லாம் மிகப்பெரிய சான்று. நாம் தான் வானிலிருந்து மழை இறக்கி கொடுத்தோம் சொல்லி உலகத்தில் ஆனால் சொல்ல முடியுமா? எவ்வளோ பெரிய வல்லரசு கூட நான் தான் வானத்திலிருந்து மழையை பொழிவிக்கிறோம், இந்த உலகத்துக்கெல்லாம் மழையை பொழிவிக்கிறோம் சொல்ல முடியுமா? யாருக்கு அந்த அதிகாரம் இருக்குது? எவ்வளோ பவர்ஃபுல் ஆளாக இருந்தாலும் வானத்திலிருந்து ஒரு மழை துளியை பூமியில் கொண்டு வர்றதுக்கு யாருக்கு எந்த தகுதியுமோ அதிகாரமோ எந்த ஆற்றலும் கிடையாது. எவ்வளோ பெரிய மனுஷன் உலகத்தில் கண்டுபிடிச்சாலும் வானத்திலிருந்து அல்லாஹ் தான் மழை நீரை இறக்குகின்றான். மதுரமான நீரை மனுஷன் குடித்து தாகம் தீர்றதுக்கான தண்ணீரை வானத்திலிருந்து அல்லாஹ் தான் இறக்குகின்றான். அந்த தண்ணீர் நிறைய சிந்திச்சு பார்த்துருக்கோமா? தண்ணீர் குடிக்கிறோம், முதல் உணவு மனுஷனுக்கு முதல் உணவு தண்ணீர். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்து குடிப்போம், தாகம் வந்தால் தண்ணி எடுத்து குடிப்போம். தண்ணீர் என்பது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உணவு. அது எல்லா இடத்துலையும் கச்சன்னு கிடைக்கிறதுனால சிந்திக்க மாட்டேங்கிறோம். எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்குதா, அதை சிந்திக்கிறது கிடையாது.
தண்ணி என்பது மனுஷன் வாழ்றதுக்கான அத்தியாவசிய பொருட்களில் முதல் இடத்துல காற்றுக்கடு தண்ணி தான். காற்று சுவாசி உயிர் வாழணும், அதுக்கு அடுத்த உணவு தண்ணி. அந்த தண்ணீரை சிந்திக்கிறதே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? ரொம்ப சீப்பாக கிடைக்குது. பழையத்துனா தண்ணி வருது, வீட்டில் தண்ணி இருக்குது, எங்கே பார்த்தாலும் தண்ணி, ஆறு குளம் எல்லாம் தண்ணி இருக்கிறதுனால தண்ணியை பற்றி சிந்திக்கிறதே கிடையாது. என்றைக்காவது அல்லாஹ்தாலா வானத்திலிருந்து மழை பொழிவை நிறுத்தி விட்டால் அன்றைக்கு தான் மனுஷன் தண்ணியை பற்றியே சிந்திப்பான். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வஸ்து. தண்ணி இல்லை, வானத்திலிருந்து மழை பொழிகளை தண்ணி இல்லை, ஆறு குளத்தில் எங்கேயுமே தண்ணி வரல, இந்த மாதிரி கவர்மெண்ட் அந்த முனிசிபால் அந்த அவங்க சப்ளை வரக்கூடிய அந்த குழாய்களில் தண்ணி வரலைன்னு சொன்னால் மனிதனுக்கு முதல் பிரச்சனை தண்ணி பிரச்சனை தான். அவன் காலை எந்திரிச்சதுமே சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், பொண்டாட்டிக்கு நகை நட்டு வாங்கணும், பட்டுச்சலை எடுக்கணும், அதை பற்றி சோதிக்க மாட்டான். தண்ணி இல்லை, மழை பொழிகளை, உலகத்தில் தண்ணி திண்டாத்த வந்துருச்சு, குடிநீர் தண்ணி இல்லைன்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் காலை எழுந்த உடனே பணம் சம்பாதிப்போமா அப்படிங்கிற சிந்தனையே இருக்காது. முதல் பணமே முதல் சொத்து என்ன தெரியுமா? ஒரு குடம் தண்ணி கிடைச்சா போதும். எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா, எங்கேயாவது மலைகளில் ஊற்று வருமா அப்படின்னு சொல்லி மனிதன் அந்த சிந்தனையில் எழுந்திருப்பான். காலை எழுந்திருக்கும் போதே தண்ணீருடைய சிந்தனையில் எழுந்திருப்பான். தண்ணீர் இருந்தால் தான் தானும் உயிர் வாழ முடியும், மனைவி உயிர் வாழ முடியும், குடும்பத்தாரும் உயிர் வாழ முடியும். அந்த உயிரை பாதுகாக்கக்கூடிய தண்ணீரை தேடி மனுஷன் பயணிப்பான். எங்கேயாவது ஒரு இடத்துல தண்ணி வருது, ஒரு ஊத்துல தண்ணி வந்துருக்குன்னு சொன்னால் மனிதர்கள் என்ன செய்வாங்க? போர் செய்து தண்ணி எடுப்பாங்க, சண்டை போட்டுக்கிடுவாங்க. அங்கே பாச பந்தம் இருக்காது. கூட பந்த அண்ணன் தம்பி பாசத்தை பார்க்க மாட்டான். எனக்குன்னா கடைசியில் எந்த அளவுக்கு ஆயிடுவான்னு சொன்னால், அந்த தண்ணி கொஞ்சமாக இருந்தால் குடும்பத்துக்குள்ள ஒவ்வொருத்தரும் அந்த தன் மனைவி பாசம் பிள்ளை தான் தண்ணி கொடுத்து தன் உயிரை பாதுகாக்கக்கூடிய சுயநலத்துக்குள்ள மனுஷன் போயிடுவான். பாச பந்தம் பூரா அருந்து போய்விடும். அல்லாஹ் சுப்ஹானஹு கருணையை கொண்டு தண்ணீரை கொடுத்து நம்ம தாகத்தை தணித்து நம்ம பாசமாக அன்பாக அல்ல வாழ வைத்திருக்கலாம். தண்ணீர் இல்லைன்னு சொன்னால் மனுஷன் ஒவ்வொருத்தனும் என்ன செஞ்சிருவான்? இந்த தண்ணீருக்காண்டி வாள் எடுத்து போர் செய்வான். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வசதி தண்ணீர். இந்த தண்ணீரை பற்றி சொல்லும்போது ஒரு வசனத்தில் எல்லாம் முடிக்கிறான். அண்ணா சப்பனல்மா சொப்பா, வானத்திலிருந்து நாம் தான் மழைநீர் இறக்கி கொடுக்கிறோம், அதன் மூலம் அண்ணா சபனம் சும்மா சக்கன சக்கா, நாம் தான் பூமியிலிருந்து முளைகளை வெளியாக்குகிறோம். அல்ல பூமியிலிருந்து அனைத்து விதமான உணவுகளும் உணவு தானியங்களும் பூமியிலிருந்து தான் வருது. பூமியிலேருந்து விளையக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு தான் நம்ம நினைச்சிரோம் நம்ம உலகத்தில் உணவு சாப்பிட்டு நம்மளை ஆரோக்கியப்படுத்திக் கொள்கிறோம். அந்த பூமியிலிருந்து விளையக்கூடிய உணவுகள் இருக்குது, அது பூமியிலிருந்து முளையாக வெளியாவதற்கு அல்லாஹ்வுடைய கிருபை வேண்டும். நாம் தான் பூமியிலிருந்து முளையாக வெளியாக்குகிறோம். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. பூமிக்குள்ள ஒரு இரும்பு குண்டை போட்டு மூடி வைங்க, ஒரு இரும்பு பாலத்தை போட்டு மூடி வைங்க, எல்லாம் மூடி வச்சா கொஞ்ச நாள் இரும்பே காணா போயிடும். மண் இரும்பை தின்றுருக்கும். அப்படிப்பட்ட மண் காய்ந்து போன விதைகளை அதனால் என்ன செய்ய சாப்பிட முடியல. காய்ந்து போன விதைகளுக்கு உயிரோட்டமுள்ள அல்ல தாவரங்களை வெளியாக்குகிறான், உயிரோட்டமுள்ள மரங்களை வெளியாக்குகிறான். எவ்வளோ ஒரு அல்லாஹ்வுடைய கிருபை. ஒரு வாழை மரத்தை நட்டு வைக்கிறவங்க, வாழை இலை அவ்வளோ பலகீனமானது. வாழை இலை தொட்டு பார்த்தா அப்படி ரொம்ப நைஸாக இருக்கு. அந்த வாழை மரத்தை நட்டு வச்சா அது பூமியை உடச்சிக்கிட்டு கிளைகள் வெளியே வரும். நம்ப முடியுமா? அந்த வாழை இலைக்கு என்ன பூமியை கீறக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. இந்த பூமியிலேருந்து ஒரு பூமியை கீறணும்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? சக்தி வாய்ந்த மம்பட்டியை வச்சு வெட்டுறோம், சக்தி வாய்ந்த ஒரு கடப்பாறை வச்சு தோன்றோம், சக்தி ஒரு இரும்பால் செய்யப்பட்ட பிக்காச்சியை விட்டு என்ன பூமியை தோன்றோம். ஆனால் உள்ளிருந்து வெளியே வர்ற அந்த வாழை மரம் பலகீனமான இலைகள் கிளைகள் அப்படியே பூமியை உடச்சிக்கிட்டு வெளியில் வரும். அல்லாஹ் சொன்னான், சும்மா ஷக்கா கனலா அல்ல ஷக்கா, நாம் தான் பூமியை பிளந்து கொண்டு முளைகளை வெளியாக்குகிறோம். சிந்திக்க வேண்டாமா? எப்படி அல்லாவை மறுத்து அல்லாவை மறந்து இன்னைக்கு தொழுகை இல்லாமல் அமல் இல்லாமல் மனுஷனால் வாழ்கிறதுக்கு என்ன ஒரு அருகதை இருக்குது? சிந்திக்காமல் இருக்க போய் தான் அப்படி இருக்கிறோம். சிந்தித்தால் யாரும் தொழுகையை விட்டு இருக்கவே மாட்டோம். தொழுகையை விட்டு போட்டு நம்ம வீட்டில் அப்படி சும்மா ஹாயாக உட்காந்துருக்கிறது, என்னமோ இவரை தான் சம்பாரித்து இவரை சாப்பிட்ற மாதிரியும் தன்னை கொண்டு நடக்கிற மாதிரியும் இப்படி இருமாப்பில் இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னால், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை சிந்திக்காதனால தான். கொஞ்ச நேரம் உட்காந்து சிந்திச்சோம்னா, ரப்பே இதெல்லாம் நீ கொடுத்த கிருபையால்லாம், நீ கொடுக்கல என்று சொன்னால் நிலைமை என்னாகும் சொல்லி மனுஷன் அடுத்த நிமிஷம் அல்லாவின் பக்கம் வந்து விடுவான். பள்ளிவாசலை பாங்கு சொன்ன மாத்திரம் அவன் வீட்டில் உட்கார அவனுக்கு என்ன, அவனுக்கு மனசு வராது. ஏன்? ஈமானை பற்றி அல்லாஹ் பற்றி சிந்திக்கிற மக்களுக்கு நல்லுணர்ச்சி பெறுவார்கள் சொல்லி காட்டுறான். யார் சிந்திக்கிறார்களோ அவர்கள் நல்லுணர்ச்சி பெறுவார்கள். குர்ஆனில் அடிக்கொருக்கா சொல்லி காட்டுறான். அப்போ சிந்திப்பதை கொண்டு தான் அல்லாஹ்வை என்ன அறிஞ்சு நம்ம இறைபக்தியுள்ள ஆக முடியும். கொஞ்ச நேரம் சிந்திச்சு பார்க்குறோம். அல்லாஹ் சொல்லியும் காட்டுறான். ஃபல் எந்துலி இன்சான் அலா துவாமி அண்ணா சப்பா சொப்பா சும்மா சக்கன அல்ல சக்கா இப்போ 50 நபியா ஹப்பா. அதனால் சகோதர சகோதரிகளே, நம்ம தொழுகையை விட்டு இபாதத்தை விட்டு
நம்ம அப்படியே நம்ம சம்பாத்தியம் சாப்பாடு தூக்கம் சம்பாத்தியம் சாப்பாடு தூக்கம் இப்படி ஒரு ரோபாட் மாதிரி இயங்குறதுக்கு என்ன காரணம்னா சிந்தனை இல்லாமல் சிந்திக்காமல் அல்லாஹ் பற்றி அறியாமல் படைச்சவனை பற்றி தெரியாமல் அப்படியே நம்ம காசு பணம் சம்பாதிக்க மூழ்கி போயிருக்கிறோம். இது ஒரு நாள் ஸ்டாப் ஆகும். ஒரு நாள் ஸ்டாப் ஆகி நம்முடைய இறுதி வேலை நெருங்கும் போது தான் நம்முடைய கை சேதத்தை உணர்வோம். மரண நேரத்தில் நிற்கும் போது தான் நம்ம கை சேதம் உணர்வோம். இவ்வளோ காலங்கள் வாழ்ந்து என் காலத்தை வீண் வரையும் ஆக்கிட்டேனே, நான் சம்பாதிச்ச சொத்துக்கெல்லாம் பூமி மேலே இருக்குது, என்னை பூமி கீழே கொண்டு வைக்கிறாங்களே, என் கட்டடங்கள் பூமிக்கு மேலே இருக்குது, நான் சம்பாதிச்ச என்னுடைய பணங்கள்லாம் பூமிக்கு மேலே இருக்குது, நான் சம்பாதிச்ச அந்த நகை நட்டுக்கெல்லாம் பூமிக்கு மேலே இருக்குது, என்னை கொண்டு போய் பூமி கீழே வெறுமேனியோடு கொண்டு போய் பூமி கீழே வைக்கிறாங்களே, இப்போ என் கூட எந்த வஸ்துவும் கூட வரலையேன்னு சொல்லி கை சேதத்தை உணரக்கூடிய நேரம் மரண நேரம். அதனால் நபிஸலாம் சொன்னாங்க, யார் மரணத்துக்கு முன்னாடி ஆகரத்தை பற்றி சிந்தித்து அதுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வார்களோ அவர்கள்தான் புத்திசாலின்னாங்க. அறிவாளிகளுக்கு உள்ள டெஃபினேஷனை தான் அல்லாஹ் இது சொன்னாங்க. இந்த உலகத்தில் பெரிய பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவன், பூமியிலேருந்து ராக்கெட்டை விட்டு செவ்வாய் கிரகத்துக்கு போனவன், இல்லை மனுஷ உடம்புல புதுசு புதுசாக மருந்தை கண்டுபிடிச்சான், இதெல்லாம் அறிவாளி நபிஸலாம் சொல்லலை. யார் அறிவாளிங்கிறதுக்கு நபிஸலாம் உலகத்தில் இப்படிப்பட்ட விளக்கத்தை யாரும் சொல்லியிருக்க முடியாது. யார் மவுத்துக்கு முன்னாடி மறுமைக்கு தயாரிப்பு செய்வார்களோ அவர்கள் தான் அறிவாளிட்டாங்க, புத்திசாலிகள், சிந்திக்கக்கூடிய மக்கள். அப்படிப்பட்ட ஒரு அறிவாளியாக ஆகிவிட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொன்னார்களோ அந்த ஒரு தயாரிப்பை மரணத்துக்கு முன்னாடி நம்ம அமல் செஞ்சு நம்மளை தயார்படுத்தி அந்த முடிவில்லா ஆகிறதுக்கு தன்னை தயார்படுத்தக்கூடிய நன்மக்களாக ஆகிவிட வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர்தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.